Good morning, students. This is for UKG to 5th standard students. Max class. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன சார் யூகேஜியும் ஃபிஃப்த்து ஒன்றா அப்படின்னு. இது காமன் மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். நான் காமன் மேக்ஸ்ன்னு சொல்கிறேன். பட் இங்கே பாருங்கள், வீடியோவில் என்ன போட்டிருக்கு, மார்வெலஸ் MARVELLOUS மார்வெலஸ் மேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மேக்ஸ் வந்து ஒரு மார்வெலஸான விஷயந்தான். ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் படிக்காமல், எக்ஸாம் ஹாலுக்கு படிக்காமல் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அட்டன் பண்ணுற ஒரே எக்ஸாம் வந்து மேக்ஸ் தான். ஸோ மார்வெலஸ் அப்படின்னா ஒண்டர்ஃபுல். இனிமேல் நீங்கள் மேக்ஸ்ன்னு சொல்கிறப்போ மார்வெலஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். சும்மா நீங்களாம் அப்படி ஒரு ஸ்டைலாக கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸு சந்தோஷப்படும். உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மார்வெலஸ் மேக்ஸ் அண்டு 5 ஸ்டார்ஸ் மாதிரி 2 ஸ்டார்ஸ் இருக்குது. ப்ளஸ் மேக்ஸோட சிம்பிள்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு டிவிஷன் ஈக்குவல். ஸோ காமன் மேக்ஸ் தான்ப்பா இது. காமன் மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காமன் மேக்ஸு, நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஈவன் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் கூட வேண்டாம். டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமன். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், கிரேட்டர் தென், லெஸ் தென், இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமன் மேக்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் யூகேஜி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். யூகேஜி பயப்பட வேண்டாம். இந்த காமன் மேக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், டைம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருந்தால் பயப்படாதீங்க, தனியாக ஒரு வீடியோ வரும். பட் 5th, 4th, 3rd நீங்கள்லாம் வந்து ராஜநடை போடலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது யூகேஜியை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் நம்ம எடுத்துருக்குறோம். ரவுண்டாக 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock, 5 o'clock, 6 o'clock, 7 o'clock, 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, 11 o'clock அண்டு 12 o'clock அது எப்படி பார்க்குறது அப்படி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் தெரியாமல் ஒரு வீட்டில் வந்து the son is the head of the solar family அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ட் father is the head of the solar family அப்படின்னு, father is the head of our family அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புக்கில் இருக்கிறத நான் சொல்கிறேன். மதர் கூட போட்டுக்கோங்க நீங்கள். சரி, சில வீட்டில் கிராண்ட் ஃபாதர் இஸ் த ஹெட்டுன்னு சொல்லலாம், சில வீட்டில் கிராண்ட் மதர் இஸ் த ஹெட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஹெட்டு நீங்கள் யார் வேணாலும் போட்டுக்கோங்களேன். ஃபாதர் இஸ் ஹெட், மதர் இஸ் அ ஹெட், கிராண்ட் ஃபாதர் இஸ் அ ஹெட், நெக்ஸ்ட் கிராண்ட் மதர் இஸ் ஹெட், அங்கிள் இஸ் ஹெட், இதை நீங்கள் போட்டுக்கலாம். பட் உண்மையான ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல ஹவுஸ் வேறு, ஹோம் வேறு. ஹவுஸ் அப்படின்றது கட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஹவுஸ். அதில் நம்ம இந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ஹோம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, சரியா? ஹவுஸ் வித் த பர்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோம். சரி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு ஹாப்பி ஹோமாக இருக்கட்டும், ஸ்வீட் ஹோமாக இருக்கட்டும். அந்த ஹோமில் வந்து எது ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்கிறீங்க. உண்மையான ஹெட்டு யாருன்னு கேட்டால் கிளாக். எந்த வீட்டில் கிளாக் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த வீடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அந்த வீடு ரொம்ப பிஸியாக இருக்கும், அந்த வீட்டில் ரொம்ப ப்ராஸ்பெரஸாக இருக்கும் அந்த வீடு, சரியா? ஸோ கிளாக் தான் ஒரு வீட்டுக்கு வந்து ஹெட்டாக இருக்கணும். அதனால் நம்ம கிளாக்கை நம்ம பார்க்க போகிறோம். கிளாக்கை மட்டும் பார்க்கல, டயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். டயத்தை பற்றி நமக்கு தெரியும், உங்களுக்கு ரேங்க் கார்டில் கூட நம்ம எழுதியிருப்போம். டைம் இஸ் ப்ரீஷியஸ், டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் மணி, நெக்ஸ்ட்டு மேக் ஹே ஒயில் த சன் ஷைன்ஸ். நம்ம ஸ்கூலுடைய மோட்டோ கூட பார்த்திங்கன்னா, யங் ட்விக் இஸ் ஈஸிலி ட்விஸ்டட் தேன் அன் ஓல்டு ட்ரீ. இதெல்லாம் டைமை பற்றின ஒரு ப்ரோவர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், உங்களுக்கு பின்னாடி அது கொடுத்துருக்குறோம், வருது பாருங்கள். இது நீங்கள் பார்த்தா தெரியும். டைம் இஸ் ப்ரீஷியஸ், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன், டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி, மேக் ஹே ஒயில் த சன் ஷைன்ஸ். நெக்ஸ்ட், யங் ட்விக் இஸ் ஈஸிலி ட்விஸ்டட் தேன் அன் ஓல்டு ட்ரீ. இதெல்லாம் வந்து டைமை பற்றின ப்ரோவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் காதில் கேட்டுட்டு இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டைம் இஸ் ப்ரீஷியஸ் அப்படின்னு ரேங்க் கார்டில் எழுதியிருப்போம். யார் நிறைய ஆப்சண்ட் ஆகிருக்கிறீங்களோ, ரெகுலராக ஆப்சண்ட் ஆகிருக்கிறீங்களோ, இர்ரெகுலராக இருப்பீங்களோ அவங்களுக்கு வந்து டைம் இஸ் ப்ரீஷியஸ், டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எழுதியிருப்போம். ப்ரீஷியஸ்னால் வேல்யூபிள். நெக்ஸ்ட்டு டைம் அண்டு டைடு வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னா அதுவும் ரேங்க் கார்டில் எழுதியிருப்போம். அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு அடிக்கடி பர்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது எந்த கிரேட் லீடர்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும், எர்த்குவேக் வந்தாலும், அல்கேனோ வந்தாலும், சரியா, என்ன கெலாமிட்டி வந்தாலும் டைம் வந்து வெயிட் பண்ணாது. வேவ்ஸும் அப்படி தான். வேவ்ஸ்னால் அலை. டூர் போகிறப்ப நம்ம வேளாங்கண்ணி டூர் போகிறப்ப பார்த்துருப்போம், அலை வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போது மிஸ் சரி வாங்கப்பா போகலாம், அடுத்து சர்ச்சுக்கு போகலாம் வாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க இல்லை மிஸ் தூரத்தில் ஒரு அலை வருது இல்லை மிஸ், அந்த அலை வந்தோன்னே நம்ம போயிடலாம் மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி அது வந்ததுக்கப்புறம் மிஸ் சொல்லுவாங்க சரி போகலாமாப்பா, இல்லை மிஸ் இன்னொரு அலை மிஸ், அந்த அலை வர்றப்போ போகலாம் மிஸ், அந்த அலை அப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். இந்த கடலோடைய அலை, அந்த ஸ்கை, நெக்ஸ்ட்டு எலிஃபேண்ட்டு, ட்ரெயின், இதெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன பாப்பாலேருந்து பெரிய தாத்தா வரைக்கும் பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமும் யாருக்காக வெயிட் பண்ணாது, அலை டைடு வேவ்ஸ் அதுவும் யாருக்காக வெயிட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காக எந்த மிஸ்ஸும் வெயிட் பண்ண மாட்டாங்க, எந்த கேம்ஸும் வெயிட் பண்ணாது, எந்த ஆக்டிவிட்டியும் வெயிட் பண்ணாது. நீங்கள் ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணுங்கள். அதான் மேக் ஹே ஒயில் த சன்ஷைன்ஸ். மேக் ஹே ஒயில் த சன்ஷைன்ஸ் அப்படின்னா ஹே அதாவது இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ரெய்னி சீசனாகவும் இருக்குது, வின்டராகவும் இருக்குது. இப்போ மாடியிலலாம் மம்மி எதுவும் காய வைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் மந்த் 2 months கழிச்சு பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிரும். மாசி வர்றப்போ மார்ச் மந்த் வரப்போ ஓரளவுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா வீட்டில் மம்மி அந்த அரிசி காய வைக்கிறது, பருப்பு காய வைக்கிறது, க்ரோசரி ஐட்டம்ஸ் காய வைக்கிறது எல்லாம் மாடியில் போய் காய வைப்பாங்க, வத்தெல்லாம் போடுவாங்க. அந்த சன் வர்றப்பயே, சன் ஷைன் ஆகிறப்பயே என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. அதான் அதுக்கு மீனிங். ஸோ ஸ்கூலில் அந்தந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். இப்போது எம்ஃபில் முடித்த டீச்சர்ஸு, 2 MA முடித்த டீச்சர்ஸு, 3 டிகிரி முடித்த டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. உங்களுக்காக தனியாக ட்ரைனிங் எடுத்த டீச்சர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை இந்த ஃபஸ்ட்டு டைம் அவங்க கிளாஸ் எடுக்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணி ஆப்சென்ட் ஆகிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறப்போ அந்த ஸ்டோரியோ இல்லை அந்த இன்ஃபர்மேஷன்ஸோ உங்களுக்கு கிடைக்கும், பட் போர்ஷன்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. அதனால தான் மேக் ஹே ஒயில் த சன் ஷைன்ஸ். அந்தந்த கிளாஸில் அந்தந்த மிஸ் இருக்கிறப்ப ஹிந்தி மிஸ்ஸுன்னா ஹிந்தி கிளாஸ்க்கு அட்டன் பண்ணிடுங்க, தமிழ் அப்படின்னா தமிழ் மிஸ் பாட்டு சொல்லித்தரப்போ நீங்கள் அதை அட்டன் பண்ணிடணும், மேக்ஸ் மிஸ்ஸுன்னா மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் பருவத்தை பயிர் செய்கின்ற மாதிரி அந்தந்த ஒர்க்குங்க அந்த நேரத்தில் பண்ணிடணும். நீங்கள் மாரல் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க, உங்களோட டியூட்டி என்னென்னா மை டியூட்டி இஸ் டு லேர்ன் லெசன்ஸ் வெல் அப்படின்றது தான். அதுதான் உங்களுடைய டியூட்டி. அந்த டியூட்டி நீங்கள் அந்தந்த நேரத்தில் ஒழுங்காக பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் இன்னொரு ப்ரோவர்ப் இருக்குது. இப்போ இதுக்கே டைம் ஆகிரும், இருந்தாலும் பரவாயில்ல. யங் ட்விக் இஸ் ஈஸிலி ட்விஸ்டட் தேன் அன் ஓல்டு ட்ரீ. 5இல் வளையாதது 50இல் வளையாது. சில நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப டெஸ்ட்டு வைப்போம், ஹோம்ஒர்க் நிறையா கொடுப்போம், பட் அது உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வயசுலேருந்தே நீங்கள் ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றது, பங்க்சுவல்னால் கீப்பிங் டைம், அந்த டயத்துக்குள்ளே வந்துடுறது தான் மிஸ் பங்க்சுவல், மிஸ்டர் பங்க்சுவல் பாய், பங்க்சுவல் கேர்ள்னு சொல்கிறோம் இல்லையா. 9:20னா 9:20க்குள்ளே நீங்கள் வந்துடணும், அதுதான் பங்க்சுவல். அந்த பங்க்சுவாலிட்டி நீங்கள் இப்போயே நீங்கள் சில பேர் லேட்டாக வந்துட்டு அழுதுட்டுருப்பீங்க கேட்டில் பார்த்தீங்கன்னா. நாங்கள் பாவமாக இருக்கும், எக்ஸ்கியூஸ் கொடுத்து அனுப்பிடுவோம். திருப்பி அடுத்த நாள் திருப்பி அழுதுட்டு தான் இருப்பீங்க. எங்களுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க, கிளாஸ் எடுக்காமல் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த வயசில் எல்லாம் உங்களை பென் பண்ணுறோம். இந்த வயசில் உங்களை பென் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸ்லாம் கடைசி வரைக்கும் வரும். இப்போ சோம்பேறித்தனமாக லேசி பாயாக இருந்துட்டீங்க, இந்த மாதிரி பங்க்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணல, டிஸ்ஆனஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் மாறவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் சின்ன வயசுலேயே அந்த ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்து கொண்டு ஸ்கூலில் உங்களை விடுறதுக்கு காரணம் நல்ல ஹேபிட்ஸ் வரணும், நல்ல ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் உங்களை நாங்கள் திட்டுறது, உங்களை அடிக்கிறது, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் இட்ஸ் ஃபார் யுவர் ஓன் குட். உங்களுக்காக தான் நாங்கள் அந்த பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறோம். வேறு எந்த பெனிஃபிட்ஸும் வேறு எதுவும் எங்களுக்கு கிடையாது, சரியா? ஸோ இந்த ப்ரோவெப்ஸ்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா அக்கா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். இதில் கூட ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, நெப்போலியன், ஃப்ரான்ஸ், வாட்டர்லூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யூகேஜிக்கு கொஞ்சம் புரியாது தான்ப்பா, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க. நெப்போலியன் போனபர்ட் அப்படின்றவர் ஒரு பெரிய கிங்கு, ஃப்ரெஞ்சு கிங்கு, ஃப்ரான்ஸோடைய கிங்கு. ஃப்ரான்ஸுன்ற கண்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ். நீங்கள் யூகேஜியில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரான்ஸ் பாரிஸ். அந்த பாரிஸில் ஈஃபில் டவர்லாம் இருக்குது இல்லையா, அந்த கண்ட்ரியில் அதோடைய கிங் நெப்போலியன். அவர் half ஆஃப் த வேர்ல்டு, 50% ஆஃப் த வேர்ல்டை ஹி கேப்சர்டு. ஃபுல்லாக பிடிச்சிட்டார். அவ்வளோ எல்லாரும் அன்றைக்கி பயந்தாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் அவரை பார்த்து பயந்தாங்க. எல்லாம் போகிற கண்ட்ரியெல்லாம் அவர் ஜெயிச்சிட்டார். ஸோ அந்த நெப்போலியன் அப்படி ஜெயிச்சுட்டு போகிறப்போ கடைசியில் ஒரு சின்ன ராஜா கிட்ட தோத்துட்டார், ரொம்ப சின்ன ராஜா கிட்ட தோத்துட்டார். அதுக்கு காரணமும் நம்ம படிக்க போகிற லெசனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. வாட்டர்லூ அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு சின்ன ராஜா கூட சண்டை நடந்துச்சு. சண்டை நடக்கிறப்போ நெப்போலியன் போகலை. நெப்போலியன் எப்போவுமே ராஜா போக மாட்டாங்க. ஜென்ரல்ஸ்னால் தளபதி 3 பேர் இருந்தாங்க நெப்போலியன் கிட்ட. 3 பேரையும் அனுப்பி விட்டார். நம்ம பெரிய பெரிய கண்ட்ரிலாம் பிடிச்சிட்டோம், எவ்வளோலாம் ஜெயிச்சிட்டோம், இது சின்ன கண்ட்ரி தானே, நீங்கள் போய் அடிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி 3 பேரையும் அனுப்பிச்சிருந்தார். ஆனால் அந்த 3 ஜென்ரல்ஸும் என்ன பண்ணாங்க, சண்டை போட்டாங்க.
அந்த பிளேஸில் வந்து அந்த அந்த குட்டி ராஜா வந்து ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 3 பேருமே தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. உலகத்தில் எல்லா கண்ட்ரியும் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு குட்டி ராஜா கிட்ட குட்டி கண்ட்ரியில் தோற்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. வாட்டர்லூன்ற அந்த இடத்துல சண்டை நடந்துட்டுருக்கு. உடனே 3 ஜென்ரல் என்ன பண்ணுறாங்க, நெப்போலியனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் மெசேஜ்லாம் இப்போ செல்ஃபோன் மாதிரிலாம் அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது. மெசேஜ் அனுப்புகிறாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க, ராஜா சீக்கிரம் வாங்க, நாங்கள் தோக்குற மாதிரி இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெப்போலியன் புறப்பட்டு போகிறாரு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நெப்போலியன் வந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸ் லேட்டாக போயிட்டார் அந்த இடத்துக்கு. வாட்டர்லூ அப்படின்ற இடத்துக்கு 30 மினிட்ஸ் லேட்டாக போனதுனால நெப்போலியன் வந்து தோத்துட்டார். ஸோ இது ஒரு பெரிய 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 ஒரு அதிசயம். பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் பிடிச்சவர் ஒரு சின்ன இடத்துல சின்ன ராஜா கிட்ட தோத்துட்டார். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அந்த கீப்பிங் டைம், அது அவர்கிட்ட அந்த டயத்தை அவர் மெயின்டைன் பண்ணல, பங்க்சுவாலிட்டியை அவர் மெயின்டைன் பண்ணல. ஸோ ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்கல போல இருக்குது, 9:20 ஸ்கூலுக்கு வரணும், ப்ரேயருக்கு முன்னாடி வரணும், ஸ்டடி ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரணும்னு சொல்லிக் கொடுக்கல போல இருக்குது. அது அவரால் மாற்றிக்க முடியல. அதனால் வந்து அப்புறம் அவரை வந்து அப்புறம் ஐலாண்ட்லலாம் கொண்டு போய் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ப்ரிசன்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி, கீப்பிங் பங்க்சுவாலிட்டி, இந்த டயத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீ என்ன சார் பண்ணணும், அப்படி மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களே, ஏன்டா லேட்டாகிடுச்சு சார், அதனால ஏன்டா லேட்டாகிடுச்சு. அதான் தெரியுது. அதுக்கு ரீசன் என்ன, எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஸ்டார்ட் இயர்லி. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த ஒர்க்கையும் 9 அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8:40 8:50 நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா டிலே ஆகவே ஆகாது, எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நீங்கள் 9 வந்து ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 9 தான் வீட்டிலேருந்தே புறப்படுவீங்க. அப்போ நீங்கள் வர்றப்ப இங்கே 9:15 ஆயிரும். அதுதான் காரணம். நீங்கள் மட்டும் இல்லை, சாருக்கும் இந்த ஒரு 11 ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா 11 தான் வீட்டிலேருந்தே புறப்படுறது பார்த்தீங்கன்னா, அதுதான் காரணம். ஸோ நம்ம இந்தியன் டைம், அந்த இந்தியன் பங்க்சுவாலிட்டி எப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள் 10 ஆரம்பிக்குதுன்னா 10 வரைக்குமே படிச்சுட்டு இருப்போம். அதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய ட்ராபேக்கு. இதே வந்து யூரோப்பியன்ஸ் வந்து யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம், அவங்க வந்து 1 டேக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்களாம். ஒரு ஒர்க்கு, இப்போ அசைன்மெண்ட் ஒர்க்கு வந்து 26th நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு மிஸ் சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 25th அன்றைக்கி எல்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சிருவாங்களாம். 26th அன்றைக்கி ஒர்க்கே இருக்காதான், யாருமே வந்து பெண்டிங்கே இருக்காதான். நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், 26னா 27th 28th அப்புறம் 10 days டைம் கொடுத்து நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட்டு 2 months கழித்து இந்த மாதிரிலாம் சப்மிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ டைமுடைய வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட்டு கதை மாதிரி கேட்டால் போதும், இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம் அப்படின்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் அட்வான்ஸாக இருங்க. டெட்லைன்னா லாஸ்ட் மினிட், அது வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, முன்னாடியே நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சப்ஜெக்ட் இல்லை, சும்மா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். இந்த கிளாஸு UKG to 5th standard வரைக்கும். இது வந்து UKGக்கு மட்டும்தான், பேஸுன்றதுனால தான் 5th வரைக்கும் நம்ம வச்சுருக்கிறோம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட்டு, டயத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்கள் பெரிய லீடராக வரலாம், உங்களுடைய எய்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம், அந்த உங்கள் டார்கெட் என்னவோ அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கு டயத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ், டைம் வந்து நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். எந்த ஒர்க்குக்கு எது ஃபஸ்ட்டு பண்ணணுமோ அந்த ஒர்க்குக்கு நீங்கள் இப்போ 4 ஒர்க்கு உங்களுக்கு இருக்குதுன்னா 4 ஒர்க்கில் எது ஃபஸ்ட்டு முடிக்கணும், செகண்ட் எது முடிக்கணும், தேர்ட் எது முடிக்கணும், ஃபோர்த் ஒர்க் எது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்களே பிளான் பண்ணிக்கணும். இந்த தேடுறது, வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தேடுறதுன்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஞாபக மறதி ப்ளஸ் தேடல் அப்படின்றது எல்லாருமே தேடிக்கிட்டே இருப்போம். ஒரு பொருளை காண வச்சுட்டு வேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட்டுன்ற மாதிரி துண்டை காணோம் துணியை காணோம் தேடிக்கிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த டயத்தை நம்ம அதில் சேவ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக 2.5 to 3 days வந்து எவ்ரி மேன் இன் த வேர்ல்டு வந்து மினிமம் வந்து வருஷத்துக்கு 3 days வேஸ்ட் பண்ணிடுறானா. எதுக்கு? தேடுறதுக்கு. என்ன தேடுறதுக்கு? பென்சிலை காணோம், பேடை காணோம், நோட்டை காணோம், அசைன்மெண்ட் நோட்டை காணோம், லஞ்ச் பேக்கை காணோம், ஸ்கூல் பேக் காணோம், டையை காணோம், பெல்ட்டை காணோம், ஷூவை காணோம், அம்மாவை காணோம், அப்பாவை காணோம், எல்லாம் தேடிகிட்டே இருக்கிறது. இதில் வந்து 3 days வந்து பர் இயருக்கு நீங்கள் 3rd standard படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 3 days மினிமம் 3 days வேஸ்ட் ஆகிருதான், எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும். அப்போ வந்து கொஞ்சம் ஆப்சென்ட் மைண்டடாக இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க. அதனால் தேடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஆர்டராக வச்சிங்கன்னா தேட வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, டயத்தோட வேல்யூக்காக அப்படி சொன்னது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் டார்க்காக தான் இப்போ வரைஞ்சோம். இது லைட்டாக போயிடுச்சு, பரவாயில்ல. 2 டம்ளர் இருக்குது பாருங்கள், கிளாஸ் ஜார். மேலே ஒரு கிளாஸ் ஜார் இருக்குது, கீழே ஒரு கிளாஸ் ஜார் இருக்குது. அது என்னன்றது நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். சைடில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ராக்ஸ், உடஞ்சி போன ராக்ஸ் நிறைய இருக்குது. ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், அது ராக்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது பெப்பிள்ஸ்னால் கூழாங்கல், அதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது சாண்டுன்னா மண், நம்ம ஸ்கூலெல்லாம் கூட ஸ்கூல் பில்டிங் கட்டுறப்ப பார்த்துருப்பீங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு வாட்டர். ஸோ 4 ஐட்டம்ஸ் இருக்குது, 4 திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ராக்ஸு, ரொம்ப சின்ன சின்ன பிட் ஆஃப் ராக்ஸு. அடுத்து வந்து பெப்பிள்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து சாண்டு, நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். இப்போ ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஃபஸ்ட்டு டம்ளர் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாரில் அந்த ராக்ஸ் இருக்குது பாருங்கள், புட் டெம் இன்டு த ஜார். அந்த ராக்ஸ் எடுத்து அந்த ஜாருக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது கேப் இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க ஃபுல்லாக. அது எவ்வளோ ஃபில் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் அதை போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து கீழே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, சாண்ட் இருக்குது, அந்த பெப்பிள்ஸ் இருக்குது, பெப்பிள்ஸ் கூழாங்கல் இருக்குது. அந்த பெப்பிள்ஸை எடுத்து போடுங்க. அந்த பெப்பிள்ஸ் என்ன பண்ணும், இட் ஃபைண்ட்ஸ் சம் பிளேஸ், அதாவது என்ன பண்ணும், அந்த கேப்புக்குள்ளே போய் அது ஃபில் ஆகிக்கும். அந்த பெரிய ராக்ஸுக்குள்ளே நிறைய ஸ்பேசஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய் இந்த பெப்பிள்ஸ் போய் செட் ஆகிடும். ஸோ மிஸ் ஃபுல்லாகிடுச்சு மிஸ், டம்ளர் ஃபுல்லாக இருக்குது மிஸ், ராக்கு போட்டோம், ராக்கு ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பிள்ஸ் போட்டோம், பெப்பிள்ஸ் ஃபுல்லாகிடுச்சு மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே மிஸ் சொல்லுவாங்க, டேய் நான் சொல்கிறத செய்டா, சாண்டை கொஞ்சம் எடுத்து போடுறா. இல்லை மிஸ், பிளேஸ் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன் நீ எடுறான்னு சாண்டை எடுத்து போட சொல்லுவீங்க. மிஸ் சொல்லுவாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி சாண்டை எடுத்து போடுவீங்க. சாண்டை என்ன பண்ணும், அப்படியே சின்ன ஹோல்ஸ் வழியாக இட் ஃபில்ஸ் த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்லலாம் போய் அது செட் ஆயிரும், அந்த சாண்டு வந்து செட் ஆயிரும். அப்புறம் வந்து மிஸ் ஃபுல்லாகிடுச்சு மிஸ், ராக் இஸ் ஓவர், பெபிள்ஸ் ஆர் ஓவர், நெக்ஸ்ட் சாண்ட் இஸ் ஓவர், எல்லாம் போட்டாச்சு மிஸ், டம்ளர் இஸ் ஃபுல் மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. மிஸ் அப்புறம் திருப்பி சொல்லுவாங்க, டேய் அந்த வாட்டர் எடு, போர் சம் வாட்டர் இன்டு த டம்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மிஸ், நோ பிளேஸ் மிஸ், தேர் இஸ் நோ பிளேஸ் மிஸ், சாரி மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் டீச்சரா நீ டீச்சரா, சொல்கிறத கேளுடா, நீங்களும் டீச்சர் தான்ப்பா, நீங்களும் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவீங்க, அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ உடனே வாட்டர் எடுத்து ஊற்ற சொல்கிறாங்க. என்ன மிஸ் ஊற்ற சொல்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் ஊற்றிடுவீங்க. அது வரைக்கும் பிளேஸ் இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த வாட்டர் என்ன பண்ணும், வாட்டர் ஃபைண்ட் சம் பிளேஸ், எப்படியோ பிளேஸை கண்டுபிடிச்சி அப்படியே உள்ளே போய் ஃபுல்லாயிரும். ஸோ இப்போது உங்களுக்கே ஆச்சரியமாக போயிடும், என்னடா இது பிளேஸே இல்லைன்னு நினச்சோம், ஃபஸ்ட்டு ராக் போட்டோம், நெக்ஸ்ட் வி போட் த பெபிள்ஸ், நெக்ஸ்ட் தென் சாண்டு ஃபாலோட் பை வாட்டர், எல்லாம் போட்டோம், எல்லாமே ஃபுல்லாயிருச்சே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மிஸ் வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே மிஸ் பண்ணலாம் மிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வந்து மிஸ் என்ன சொல்கிறாங்க, யாராவது ஒரு பாயை கூப்பிட்டு, டேய் இந்த கீழே ஒரு எம்டி ஜார் இருக்குது பாரு, அந்த ஜார் எடுறா, அந்த கிளாஸ் ஜார் எடுறான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்தோடனே மிஸ் சொல்கிறாங்க, அது ஃபுல்லாக வாட்டரை வச்சு ஃபில் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டரை வச்சு ஃபில் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து மிஸ்ஸு சொல்கிறாங்க, இதில் வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை தூக்கி போடுறா, புட் எய்தர் பெபிள்ஸ் ஆர் ஸ்டோன் ஏதாவது எடுத்து போடுறான்னு சொல்கிறீங்க. உடனே மிஸ்ஸை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, மிஸ் பிளேஸ்லாம் இல்லை மிஸ், பத்தாது மிஸ் அப்படின்னு போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ். சரி நீங்கள் தூக்கி என்ன பண்ணுறீங்க, அந்த பெபிள்ஸை தூக்கி போடுறீங்க, இல்லை ராக்கை தூக்கி போடுறீங்க, இல்லை சாண்டை தூக்கி போடுறீங்க. என்ன ஆகும், வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வந்துடும். ஸோ இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒன்றுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருந்துச்சு. என்னது, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஃபில் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருந்துச்சு, மற்றதுக்கெல்லாம் இடம் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட், எக்ஸாமுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சூஸ் படிங்க, நெக்ஸ்ட்டு மேட்ச் படிங்க, ரொம்ப ஈஸியானதாக ஸ்பெல்லிங் தேவையில்லாத டிக்டேஷன் வேர்ட்ஸு, தென் ஃபில்லப் படிங்க, அப்புறம் ஆப்போசிட்ஸ் படிங்க, சினானிம்ஸ் படிங்க, லாஸ்ட்டில் கொஸ்டின் ஆன்சர் படிங்கன்னு சொல்லுவோம். அதுதான் காரணம். நாங்கள் சொன்னது காரணம் வந்து இப்போ இந்த எக்ஸாம் கூட சொல்லியிருந்தோம், பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 60 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சரே வந்துடும். அப்போ உங்களுக்கு தைரியம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமான வேலை என்னென்னா படிப்புக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் இன்னும் நம்ம கிளாஸுக்கு போகலை. மேக்ஸே காமன் மேக்ஸு, அந்த காமன் மேக்ஸில் இப்போ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனும் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். தான் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், கிளாக், டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ டைமோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், டயத்தினால என்ன யூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இந்த டயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேர்ஸ் ஒன் கிளாக். இதில் கிளாக், வால் கிளாக் இருக்குது. வாலில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வால் கிளாக்.
சரியா? ஸோ மொத்தம் நம்பர்ஸ் வந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸ்கூல்லையும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான்ப்பா இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அப்படின்ட்டு 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போயிடுவீங்க இல்லையா? அதேமாதிரி கிளாக்லையும் 12 வரைக்கும் தான் இருக்கும், 12 தாண்டாது. ஸோ அதை எப்படி சொல்லுவோம்? 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock, 5 o'clock, 6 o'clock, 7 o'clock, 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, 11 o'clock, 12 o'clock. நீங்கள் கிளாஸாக இருந்தால் இப்போ எழுதிட்டு வர சொல்லலாம். நீங்கள் என்னென்ன டயத்துக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னு உங்களை வந்து ஒரு சின்ன ஒரு சார்ட் மாதிரி எழுத சொல்லலாம். பட் இப்போ கிளாஸ் இல்லையா, அதனால் நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஸோ கிளாக் எப்படி சொல்லணும், டைம் எப்படி சொல்லணும்? 1 o'clock ரவுண்டாக சொல்லணும்னா 1 o'clock, 2 o'clock, 3 o'clock அப்படின்னு சொல்லணும். தமிழில் 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி. ஸோ டைம் பார்க்க தெரியணும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. நீங்கள் ரவுண்டு டயத்தை மட்டும் பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அண்ணாக்காக்கு, யூகேஜிக்கு கிடையாது. சரியா? 1 o'clock 10 minutes அதெல்லாம் நாங்கள் வந்து அண்ணாக்காக்கு சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் ஹையர் கிளாஸில் பார்ப்பீங்க. சரி, இப்போ கிளாக் வந்தாச்சு. அதில் 12 நம்பர்ஸ் இருக்குது, 1 to 12 வரைக்கும் இருக்குது. அதில் பாருங்கள், அந்த 3 ஹேண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஹேண்டை மறந்துடுங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அந்த ஹேண்ட் நமக்கு வேண்டாம். ஜஸ்ட்டு 2 ஹேண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஸ்மால் ஹேண்டு, இன்னொன்று வந்து லாங் ஹேண்டு. ஸ்மால் ஹேண்டு சின்ன முள், பெரிய முள். ஸ்மால் ஹேண்ட், லாங் ஹேண்ட். ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ஹேண்ட் இருக்குது பாருங்கள், அது ஸ்மால் ஹேண்டு. 5 கிட்ட ஒரு ஹேண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து லாங் ஹேண்ட். இது 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று சுற்றுறது நமக்கு வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். ஸோ ஒரு கிளாக்கில் 12 நம்பர்ஸ் இருக்கும், 2 ஹேண்ட் இருக்கும். ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஷார்ட் ஹேண்டு. நீட்டமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து லாங் ஹேண்ட். இந்த 2 ஹேண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இதில் பிக்சர் கொஞ்சம் லைட்டாக போயிடுச்சுப்பா, வெரி வெரி சாரி. நாங்கள் இருந்தாலும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, புரியுற மாதிரி நாங்கள் நடத்திடுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளாக் மட்டும் இருக்குது. அதில் டைம் எல்லாம் எதுவுமே 1 o'clock, 12 o'clock எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரே ஒரு ஹேண்டு போட்டிருக்கோம், ஸ்மால் ஹேண்டு மட்டும் போட்டிருக்கோம். அது குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்மால் ஹேண்டு. ரெண்டாவது பிக்சரில் பாருங்கள், ஒரு எல் மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. கீழே இருக்கிற செகண்ட் பிக்சரில் பாருங்கள், எல் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து 2 ஹேண்ட் இருக்குது. ஒன்று வந்து லாங் ஹேண்டு, இன்னொன்று வந்து ஷார்ட் ஹேண்டு. ஒன்று வந்து லாங் ஹேண்ட், லாங்காக இருக்கிறது லாங் ஹேண்டு, ஷார்ட்டாக இருக்கிறது ஷார்ட் ஹேண்டு. உங்களுக்காக மிஸ் வந்து கிளாக்கே போட்டிருக்காங்க, அதுலேயே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த 2 ஹேண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஷார்ட் ஹேண்டு எங்கே நிற்கிது, லாங் ஹேண்டு எங்கே நிற்கிது, இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 ஹேண்டுமே சின்ன முள், பெரிய முள், ரெண்டுமே எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 12 o'clock நிற்கிது. ஸோ 12 o'clock அப்படின்றது நைட்டு, நம்ம எல்லாருமே தூங்கிட்டுருப்போம். கோஸ்ட் வர்ற நேரம், பேய் வர்ற நேரம், பேய், பிசாசு, குட்டி சாத்தான், ரத்த காட்டேரி எல்லாம் வர்ற நேரம் நைட்டு 12 o'clock. ஸோ இன்னொரு 12 o'clock வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த லஞ்சு ப்ரேயருக்கு முன்னாடி 12 o'clock வரும். சர்ச்சில் பெல் அடிப்பாங்க, கரெக்டாக 12 times அடிக்கும். நம்ம ஸ்கூல்லேருந்து கேட்குறப்போ சர்ச் பெல் கேட்கும். 12 o'clock 12 times அடிக்கும், 1 o'clock 1 time அடிக்கும், 2 o'clock வந்து 2 times அடிக்கும். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டைம் பார்க்க தெரியலனா கூட வீட்டில் பக்கத்தில் சர்ச் இருந்துச்சுன்னா சர்ச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சர்ச்சில் வந்து எவ்ரி 1 hourக்கு அந்த பெல் அடிக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிளாக்கே பார்க்க வேண்டாம். ஸோ 12 o'clock 12 times அடிக்கும். இந்த பாருங்கள், 2 முள்ளுமே 12 மேலே இருந்துச்சுன்னா அது வந்து 12 o'clock. நல்லா கேட்டுக்கோங்க, 2 முள்ளுமே இந்த தேர்ட் கிளாக்கில் பாருங்கள், தேர்ட் கிளாக் கீழே இருக்கிற தேர்ட் கிளாக்கில் 2 முள்ளுமே 12 இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து 12 o'clock. அடுத்து மேலே பாருங்கள், டாப் ரைட் சைடில் பாருங்கள், ஒரு கிளாக் இருக்குது. அதில் ஒரு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும்ப்பா, சாரி லைட் ஆயிடுச்சு, நாங்கள் பிளான் பண்ணி நடக்கலை, தவறாக நடந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், லாங் ஹேண்டு வந்து 12 எல்லாத்துலேயுமே இப்போ நாங்கள் வரைஞ்சிருக்கிற எல்லா ஒரு முதல் ஒரு 10 பிக்சர்லையுமே லாங் ஹேண்டு மாறவே மாறாது. 12 o'clock மட்டும்தான் நிற்கும். சன் எப்படி வந்து மூவ் பண்ணாதோ அது மாதிரி இந்த லாங் ஹேண்டு 12 o'clock தான் இருக்கும். பாருங்கள், நீங்கள் எல்லா பிக்சர்லையும் பாருங்கள் 12 o'clock தான் நிற்கிது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஷார்ட் ஹேண்ட் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். ஷார்ட் ஹேண்டு 1 நிற்கிறதுனால அது வந்து 1 o'clock. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஹேண்டு அடுத்த கடிகாரத்தில் பாருங்கள் 2 o'clock கிட்ட நிற்கிது. ஸோ அப்போ என்னது? ஸோ 2 கிட்ட நிற்கிறதுனால 2 o'clock. நெக்ஸ்ட்டு கிளாக்கில் பாருங்கள், ஷார்ட் ஹேண்டு 3 கிட்ட நிற்கிது, அதனால் 3 o'clock. ஸோ 1 கிட்ட இருந்தால் 1 o'clock, 2 கிட்ட இருந்தால் 2 o'clock, 3 கிட்ட இருந்தால் 3 o'clock. என்னது? ஷார்ட் ஹேண்டு. லாங் ஹேண்டு மாறவே மாறாது. இந்த ஒரு 10 பிக்சரில் வந்து லாங் ஹேண்ட் வந்து 12 தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த கிளாக் போகலாமா? ஃபஸ்ட்டு பிக்சரில் ஷார்ட் ஹேண்டு மட்டும் இருக்குது, செகண்ட் பிக்சரில் லாங் ஹேண்ட் இருக்குது, அடுத்த பிக்சரில் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, 12 o'clock. அப்புறம் வந்து 1 o'clock, 1 கிட்ட இருந்தால் 1 o'clock,
2 கிட்ட இருந்தால் 2 o'clock, 3 கிட்ட இருந்தால் 3 o'clock. என்ன சார் என்ன இருந்தால் ஷார்ட் ஹேண்ட் இருந்தால். இப்போ இனிமேல் வரதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இதில் இருக்கிற அத்தனை பிக்சர்லையுமே 2 ஹேண்டு தான் இருக்குது. ஒரு ஹேண்டு வந்து 12 o'clock தான் இருக்குது, மாறவே இல்லை பாருங்கள். 6 பிக்சர்லையுமே 6 கிளாக்லையுமே லாங் ஹேண்ட் வந்து 12 o'clock பக்கத்தில் இருக்குது. ஷார்ட் ஹேண்டு மட்டும்தான் 4 o'clock கிட்ட, 5 கிட்ட, 6 கிட்ட, 7 கிட்ட, 8, தென் நியர் 9. இது வந்து இட்ஸ் ஆன் 12 o'clock. லாங் ஹேண்ட் வந்து 12 o'clockல மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் மூவ் பண்ணியிருக்கு. ஷார்ட் ஹேண்டு மட்டும்தான் மூவ் பண்ணியிருக்கு. எங்கே மூவ் இருக்கு? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு? இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த 1. நெக்ஸ்ட்டு இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 2. நெக்ஸ்ட்டு இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 3. இப்படியே மூவ் ஆகி 9 o'clock வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூகேஜி நீங்கள் ஈஸியாக டைம் கண்டுபிடிக்கலாம். ரவுண்டு டயத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்களே போய் சொல்லிடுங்க, இன்றைக்கி டைம் ஃபுல்லாக நான் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ ஷார்ட் ஹேண்டை மட்டும் பாருங்கள். லாங் ஹேண்டு 12 o'clockல இருக்கணும். ஷார்ட் ஹேண்டு 1 கிட்ட இருந்தால் 1 o'clock, 2 கிட்ட இருந்தால் 2 o'clock வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 ஈஸி. ஸோ 12 o'clock வரைக்கும் நீங்கள் டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இவ்வளோ தான்ப்பா யூகேஜிக்கு போர்ஷன். சரியா? நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்கள் இதோட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இதை நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ண வேண்டாம். யூகேஜி மூவ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் யோசிக்கவே கூடாது. எனக்கு தெரியும்னு ப்ரௌடாகவும் இருக்க வேண்டாம். இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், வரிசையாக இருக்குது. 4 o'clock, 5 o'clock, 6 o'clock, 7 o'clock, 8 o'clock, 9 o'clock. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கிளாக்கில் பாருங்கள். அதே மாதிரி 10 o'clock, 11 o'clock, 12 o'clock நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. யூகேஜிக்கு முடிஞ்சிச்சு. நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா கண்டினியூ பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுடுங்க. இது மட்டும் போதும். ரவுண்டு டைம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30. அதாவது எப்படி சொல்லணும்னு கேட்டால், உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறதுக்காக 12:30ன்னு சொல்கிறோம்ப்பா. எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் 1:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30 அப்படி தான் சொல்லணும். சிம்பிளாக இருக்கிறதுக்கு 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30 சொல்கிறோம் நம்ம. சரியா? அது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் தலையை சுற்றுது அப்படின்னா ஒரு சின்ன வேறு எங்கேயாவது போயிட்டு திருப்பி வருவோம். இது சும்மா வேறு ஸ்கூல்ஸில் இருக்கிற அண்ணாக்கெல்லாம் ட்ரா பண்ணி அனுப்பியிருக்காங்க. பேப்பரில் வந்த பிக்சர்ஸ் தான். நீங்களும் நிறைய ட்ரா பண்ணியிருக்கிறீங்க. அந்த பாருங்கள், அந்த ஸ்கூல் நேம் கூட போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த டைமும் 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் அண்ணாலாம் நிறைய ட்ராயிங் கொடுத்துருக்குறாங்க. அதை அனுப்பியிருக்கோம். இன்னும் வரல, வந்தோன்னே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஒரு கார்ட்டூன் தான். இது ஜஸ்ட் டூ பேஜ் தான் இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போயட்டை பற்றி, ஒரு போயட்னா உங்களுக்கு தெரியும், பாட்டு எழுதுறவங்க. யூகேஜி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் இஸ் தமிழ் போயட், ஔவையார் இஸ் தமிழ் போயட். தமிழில் பாட்டு எழுதுறவங்க தமிழ் போயட், இங்கிலீஷில் பாட்டு எழுதுறவங்க இங்கிலீஷ் போயட். ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, ஜிஎஃப் அலெக்சாண்டர்லாம் பார்ப்பீங்க. அது மாதிரி இவர் வந்து ஒரு தமிழ் போயட். இவர் பேர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டையில் பிறந்ததுனால அவர் பேர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது உங்களுக்கான போர்ஷன் தான்ப்பா. உங்கள் புக்கிலேருந்து வந்ததுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அந்த படத்தில் இருக்கார் பாருங்கள், அவர் தான் வந்து அந்த போயட்டு, பாட்டு எழுதுகிறவர். சார் இவரெல்லாம் எங்களுக்கு யாரையுமே தெரியாது சார், எங்களுக்கு திருவள்ளுவர் தான் சார் தெரியும், திருக்குறள் எழுதுனதுனால, ஆத்திச்சூடி எழுதுனதுனால ஔவையார் தான் சார் தெரியும், இவரெல்லாம் யார் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லஞ்ச் ஹவரில் நம்ம ஸ்கூலில் லஞ்ச் டயத்தில் சாங் போடுவோம் இல்லையா, அந்த சின்ன பயலே சேதி கேளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அடிக்கடி நம்ம போடுவோம். வேப்ப மர உச்சியினில் பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டாய் சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளைகளே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட்டு வரும். உங்களுக்கு வரும். நிறைய டெய்லி இந்த பாட்டு போடுவோம் நம்ம ஸ்கூலில். சில்ட்ரன் சாங் தான் எல்லாமே போட்டிருப்போம் நம்ம. அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு வரணும், அதில் இருக்கிற மெசேஜ் உங்களுக்கு தெரியணும். அந்த அச்சம் என்பது மடமையடா, அந்த மாதிரி சாங்கெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அது மாதிரி அந்த பாட்டு எழுதுனது, அந்த 2 பாட்டு முதல் சொன்ன பாருங்கள், அது எழுதுனது வந்து இவர் தான், இந்த போயட் தான். இவர் பேர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவங்க ஊரை வந்து அப்படி வந்து பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க. சில பேர் அப்படி ஊரை வந்து சேர்த்துக்குவாங்க. சில பேர் ஊரை வந்து பெருமையாக சொல்ல மாட்டாங்கப்பா. ஐயோ எங்கள் ஊர் சின்ன ஊர், எங்கள் ஊர் கிராமம், எங்கள் ஊரில் வந்து ஒன்றுமே இருக்காது அப்படின்னு பிறந்த ஊரை வந்து சொல்லாமல் இருப்பாங்க. அது சொல்லாமல் இருக்கக்கூடாது, ப்ரௌடாக இருக்கணும். ஐ ஆம் இண்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக பெருமையாக சொல்லணும். பார்த்திங்கன்னா இப்போ கூட வேர்ல்டு பாக்ஸிங்கில் 2 டேஸ்க்கு முன்னாடி 3 கோல்டு, வேர்ல்டு லெவலில் அந்த சாம்பியன்ஷிப்பில் 3
3 கோல்டு வாங்கியிருக்கோம், 2 வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்கோம், நம்ம இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அது ப்ரௌடாக சொல்லிக்கலாம், வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறது. அந்த ஊர் பேரை சொல்கிறதுலையும் சந்தோஷப்படணும். பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குவிஸ் கிளாஸில். அப்துல் கலாம் வந்து அவரை பார்த்து ஒருத்தவங்க கேட்டாங்களாம், சார் அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவர் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அப்துல் கலாமை பார்த்து வேணும்ன்ட்டு. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எங்கேருந்து சார் வர்றீங்க அப்படின்னு நம்மளாம் தான் கோவப்படுவோம், தெரியாதா எங்கேருந்து வரேன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் அவர் கோவப்படாமல் சொர்க்கத்திலேருந்து வர்றேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். சொர்க்கமா? சொர்க்கம்னா ஹெவன், கடவுள் இருக்கிற இடம் தான்ப்பா ஹெவன், சொர்க்கம்னு சொல்லுவோம். சொர்க்கத்துலேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னாராம். எங்கே சொர்க்கம்? இந்தியாவில் எங்கே சொர்க்கம் இருக்குது? இந்தியாவில் எங்கே இருக்குது? டெசர்ட் இருக்குது, சொர்க்கம்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், இல்லைப்பா நான் சொர்க்கத்துலேருந்து தான் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே எங்கே சார் இருக்குது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இந்தியாவை வந்து இந்திய தாய், இந்தியாவை வந்து நீங்கள் ஒரு உமனாக நினச்சிங்கன்னா இந்தியாவோட கால் வந்து தமிழ்நாடு, நம்ம இருக்கிற தமிழ்நாடு ராமேஸ்வரம், அந்த கால் தான் வந்து இந்தியாவோட பொட்டு வந்து டெல்லிப்பா. இந்தியாவுக்கு கண்ணு போட்டு நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த இடம் வந்து டெல்லியாக இருக்கும். கால் வந்து அவருடைய ஊர் ராமேஸ்வரம். ஸோ அப்படி காலிலேருந்து வந்தேன்னு தானே சொல்லணும். இந்தியாவுடைய தலையிலேருந்து வந்தேன், இந்தியாவோட கையிலேருந்து வந்தேன், இந்தியாவோட காலிலேருந்து வந்தேன்னு தானே சொல்லணும். நீங்கள் ஏன் சொர்க்கத்துலேருந்து வந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், எங்களுடைய ப்ரொஃபெட் முகமது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், உண்மையான சொர்க்கம் ஹெவன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், தாயோடைய கால், உங்கள் அம்மாவுடைய கால் தான் உனக்கு சொர்க்கம், அங்கே தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு நான் சொல்லலை, எங்களுடைய ப்ரொஃபெட் முகமது சொல்லியிருக்கிறாரு. அதனால் எனக்கு வந்து என்னுடைய அம்மா வந்து இந்தியாவுடைய கால் வந்து ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரம் தான் எனக்கு சொர்க்கம், அந்த சொர்க்கத்துலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி இவர் பேர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். இவரை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்தாராம், ஃபோட்டோ எடுத்து அவரை பற்றி கேள்வி கேட்கறதுக்காக. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ மணி வாங்குறீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் கேட்கறதுக்காக. இப்போ நீங்களும் விஐபி ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா உங்களே நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இவரை வந்து கேட்டாங்களாம், சார் நான் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நான் எழுதுனா அதை பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க, பிள்ளைங்களை படிச்சுட்டு உங்களை மாதிரி அவங்களும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எப்படி கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி நான் ஒரு நல்ல பொயட்டாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார், அதுக்காக நான் உங்களை பற்றி ஹிஸ்ட்ரி எழுதணும் சார் அப்படின்னு சொன்னாராம். சரி வாங்க நான் என்னோடய கதையை சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணி பேப்பரில் போட்டுருங்க, எல்லோரும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். ஸோ வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லி நடந்து போனாங்களாம். அவர் நடந்து போனாரா, ரிப்போர்ட்டர் கூடயே வந்தாராம். கொஞ்சம் தூரம் ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தாராம். நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ரிப்போர்ட்டர் கூடயே சரி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வந்தாராம். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரோடு வந்தோடனே பஸ்ஸு வந்துச்சான். பஸ்ஸில் ஏறினாங்களாம். அவர் பஸ்ஸில் ஏறவும் அந்த ரிப்போர்ட்டரும் என்ன பண்ணிட்டாங்களாம், பஸ்ஸில் ஏறினாங்களாம். பஸ்ஸில் ஏறிட்டு போனாங்களாம். ஸோ அப்புறம் பஸ்ஸு ஒரு இடத்துல நின்னோன்னே ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டாங்களாம். ரிப்போர்ட்டர் என்னடா அவர் முதல் நடந்து வந்தார், அப்புறம் பஸ்ஸில் வந்தார், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டாங்களாம் 2 பேரும். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறங்கவும் அவரை இறங்கிட்டாராம். அப்புறம் ஒரு ரிக்ஷா போச்சான். ரிக்ஷாவை கூப்பிட்டு ரிக்ஷாவில் ஏறினாங்களாம். சார் நான் ஏறட்டுமா சார் அப்படின்னு கேட்டாராம் அந்த ரிப்போர்ட்டர். ஆமாப்பா நீயும் ஏறுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு ரிக்ஷாவில் ஏறினாங்களாம். 2 பேரும் ஏறி ரிக்ஷாவில் உட்காந்தாங்களாம். இப்போ நீங்கள் ரிக்ஷாவில் பார்த்துருக்க மாட்டீங்கப்பா. ஸோ ரிக்ஷாவில் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு டெம்பிள் வந்துச்சான். டெம்பிள்கிட்ட 2 பேரும் இறங்கிட்டாங்களாம். இறங்கினோடனே ஒரு கார் நின்றுச்சான். அந்த காரில் ஏறி உட்காந்தாராம். சார் நானும் காரில் ஏறி வரட்டுமா சார் அப்படின்னு கேட்டாராம் அந்த ரிப்போர்ட்டர். வா நீ வா அப்படின்னு சொன்னாராம். சரின்னு ரிப்போர்ட்டர் வந்து காரில் ஏறி போயிட்டாராம். காரில் ஏறி போனோடனே ஒரு அந்த பாட்டு எழுதுகிற இடம் வந்துச்சான், ஸ்டுடியோவில் போய் இறங்கிக்கிட்டாராம். இறங்கினோடனே ரிப்போர்ட்டர் கேட்டாராம், என்ன சார் ஒன்றுமே பேச மாட்டேறீங்க, உங்களுடைய கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன், நீங்கள் ஒரு கதையும் சொல்லலை, உங்கள் கூடயே நான் வந்தேனே அப்படின்னு சொன்னாராம். ஏன்ப்பா நான் தான் என் கதையை சொல்லிட்டேனேப்பா அப்படின்னாராம். எங்கே சார் சொன்னீங்கன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சான், தலையை சொரிஞ்சாராம். இல்லையே சார் எங்கே சார் சொன்னீங்க, உங்கள் கதையை நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லையே சார். எப்பா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நடந்து வந்தேன், அப்புறம் பஸ்ஸில் வந்தேன், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காசு வரவும் ரிக்ஷாவில் வந்தேன், அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோன்னா காரில் வந்தேன். இதான்ப்பா என்னுடைய ஸ்டோரி. நான் பாட்டு எழுத வர்றப்போ எனக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல, என்கிட்ட காசே இல்லை, சாப்பிட காசு இல்லை. அதனால் நடந்தே போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பாட்டு எழுதுவேன் சான்ஸ் கேட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் காசு வரவும் பஸ்ஸில் ஏறி போனேன். பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு காசு இருந்தோடனே பஸ்ஸில் போனேன். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழித்து ரிக்ஷாவில் போனேன், கொஞ்சம் காசு இன்னும் கொஞ்சம் கூட வந்துச்சு, ரிக்ஷாவில் போனேன். அப்புறம் வந்து நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனோடனே காரில் போனேன். இதான்ப்பா என்னுடைய லைஃபு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு ரீச் ஆகியிருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது உண்மையில் நடந்ததுப்பா. அந்த பாட்டு திருடாதே தம்பி திருடாதே,
அந்த பாட்டு எழுதினவர், தூங்காதே தம்பி தூங்காதே, அதெல்லாம் எழுதினவர் தான். சின்ன பையலே சேதி கேளடா, அந்த பாட்டு எழுதின போயிட்டு தான் இவர் பேர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இனிமேல் மிஸ்ஸு கிளாஸில் போயிட்டுன்னு கேட்டாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், திருவள்ளுவர், ஔவையார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுங்கள். சரி, இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த மீதி இருக்கிற டயத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். நம்ம 12 o'clock வரைக்கும் பார்த்தோமா. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். அந்த லாங் ஹேண்டு 6ல் இருக்கும். அந்த அடுத்து வரப்போகிற கிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா லாங் ஹேண்ட் பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், 4th clock, 5th clock, 6th clock, 7th clock, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ஹேண்டு 6ல் தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா கிளாக்லேயுமே 6 கிட்ட தான் இருக்கும். 6 கிட்ட தான் இருக்கும். லாங் ஹேண்டு மாறவே மாறாது. ஸோ லாங் ஹேண்டு 6 கிட்ட இருந்தால் 30ன்னு அர்த்தம். ஷார்ட் ஹேண்டு 1 கிட்ட இருக்கும். 1 கிட்ட இருந்தால் 130, 2 கிட்ட இருந்தால் 230, 3 கிட்ட இருந்தால் 330, 4 கிட்ட இருந்தால் 430, 5 கிட்ட இருந்தால் 530, 6 கிட்ட இருந்தால் 630, 7 கிட்ட இருந்தால் 730, 8 கிட்ட இருந்தால் 830, 9 930, 10க்கு 1030, 11 1130, 12 1230. இதுதான் டைம் பார்க்குற மெத்தடுப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. ஒரே ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கிளாக்குடைய பிக்சர் கொஞ்சம் கிளியராக இல்லை. நாங்கள் செகண்ட் டைம் பண்ணுறப்போ நிஜமாலே நல்ல கிளாக்கை எடுத்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டைம் தான் சொல்கிறோம். ரவுண்டு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்து 130, 230, 330, 430 தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு அப்புறம் ஃபர்தராக இப்படி பார்க்குறது அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை நல்லா நீங்கள் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த கிளாக்கு உங்களுக்காக மிஸ் இது பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், லாங் ஹேண்டு ஷார்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா. இந்த லாங் ஹேண்ட் இங்கே 5 கிட்ட இருக்குது. அது 6 கிட்ட வந்துருச்சுன்னா 30ன்னு அர்த்தம். ஷார்ட் ஹேண்டு 1 கிட்ட இருந்தால் 130, 2 கிட்ட இருந்தால் 230. சரியா? ஸோ இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். மீதி டைம் எல்லாம் புரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி சொன்னேன். அது நீங்கள் யாருமே அதுக்கு ஆன்சர் பண்ணல, பர்டிகுலராக செகண்ட் ஸ்டாண்டர்டு. அதனால் அந்த டிடெக்டிவ் ஸ்டோரியை நாங்கள் சொல்கிறத விட்டுட்டோம். அது நீங்கள் ஆன்சர் சொல்லவே இல்லை. பட் இது இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல இல்லையா. நீங்கள் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் மம்மி எப்படியாவது ஊட்டி விட்ருவாங்க, ஏதாவது காமிச்சு ஊட்டி விட்ருவாங்க. இதுதான் அந்த டிடெக்டிவ் ஸ்டோரி. அந்த டிடெக்டிவ் ஸ்டோரி நான் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்த கிளாக் பற்றின லெசனில் அந்த டிடெக்டிவ் ஸ்டோரியை பற்றி, அந்த ரிசல்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். டிடெக்டிவ் அப்படின்னா கண்டுபிடிக்கிறவங்க, யார் தப்பு பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்க. இப்போ நாங்கள்லாம் கூட டிடெக்டிவ்ஸ் தான். டீச்சர்ஸாக டிடெக்டிவ்ஸ் தான். ஏன்னா உங்கள் பென்சிலை காணணுவீங்க, பெண்ணை காணணுவீங்க, நோட்டை காணணுவீங்க, சமயத்தில் பேக்கையும் காணணுவீங்க, லஞ்ச் பாக்ஸையும் காணணுவீங்க. இது நாங்கள் அந்த டயத்துக்குள்ளே, அந்த ஸ்டிப்புலேட்டட் டயத்துக்குள்ளே நாங்கள் தேடி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா எங்களை கிளாஸ் எடுக்க விட மாட்டேங்க, எங்களுக்கும் கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ வி ஆர் ஆல்சோ டிடெக்டிவ்ஸ் தான். இப்படி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் யார் டிடெக்டிவ்ஸ். கிளாஸில் நீங்களுமே உங்கள் கிளாஸ்லேயும் ஒரு கிளாஸ்க்கு ஒரு டிடெக்டிவ் இருப்பீங்க. அவங்க கரெக்டாக சொல்லிடுவீங்க, மிஸ் அந்த ரோஸ் கலர் பேக் மிஸ் அங்கே 4th ஸ்டாண்டர்டு வாசலில் இருந்துச்சு மிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் யங் டிடெக்டிவ். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸான பொருளை கண்டுபிடிக்கிறது, தப்பை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பேர் தான் டிடெக்டிவ். ஸோ இந்த லெசன்லையும் இந்த ஸ்டோரிலையும் நம்ம ஒரு டிடெக்டிவை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் டைம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்களேப்பா, அதுக்காக தான் இந்த ஸ்டோரி சொன்னது. இதில் ஒரு 3 members ஃப்ரெண்ட்ஸ். 3 members ஃப்ரெண்ட்ஸு. அவங்க நேமில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். XYZ ஞாபகம் வச்சுக்குவோம். XYZ 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்க, சேர்ந்து தான் விளையாடுவாங்க, என்ன பண்ணாலும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேரும். அந்த பிக்சரில் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், செல்ஃபோனில் இருக்காங்க பாருங்கள். 3 X, ஃபஸ்ட்டு இருக்கிறது X, நெக்ஸ்ட்டு Y, அடுத்து Z. இந்த 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது ஒரு நாள் அந்த எக்ஸுன்றவர் என்ன ஆயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. அவரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த எக்ஸை வீட்டுக்கு போனால் அவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவரோட பாடி பிளட் ஸ்டெயினாக இருக்குது. ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறாரு. யார் கொலை பண்ணாங்க அப்படின்னே தெரியல. ஸோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லோரும் இன்ஃபார்ம் பண்ணோடனே போலீஸ் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். கூடயே டிடெக்டிவ் வந்துட்டார். டிடெக்டிவ்னா கண்டுபிடிக்கிறவர். இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிறவர் தான் டிடெக்டிவ். ஸோ அவர் வந்துட்டார். கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதில் எக்ஸ் கீழே விழுந்து கிடக்கிறாரு. உடனே ஒய்யை தேடுறாங்க. ஒய் கிடைக்கல. ஒய் டெல்லிக்கு போயிட்டார். அவர் அங்கே ஏதோ டெல்லியில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி டெல்லிக்கு போயிட்டார். இப்போ இசட் மட்டும்தான் இருக்கார். எக்ஸு கீழே விழுந்து கிடக்கிறாரு. இசட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கார். உடனே கேட்குறாரு, நீங்கள்லாம் யார் அப்படின்னு. நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸு. எக்ஸு, ஒய், இசட் 3 பேருமே நாங்கள் எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவோம் அப்படின்னு சொன்னோன்னே
எப்படி இவர் இறந்து போனார் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு எங்கன்னா அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. எதுக்கு டெல்லிக்கு போனார் அப்படின்னா, அவருக்கு டெல்லியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் அங்கே போயிட்டார். அவர் சரி நீங்கள் எவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ஸ்கூல் மேட்ஸு, நாங்கள் எப்போதுமே ஜாலியாக இருப்போம், சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம், சந்தோஷமாக தான் இருப்போம். சரி எப்படி வந்து இது நடந்துச்சு அப்படின்னோடனே, சாட்டர்டே சண்டே ஹாலிடேவாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் 3 மெம்பர்ஸும் என்ன பண்ணோம், அந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ரிசார்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ரிசார்ட்னால் ரெஸ்ட் எடுக்கிற இடம். அந்த ரெசார்ட்டில் போய் தங்கியிருந்தோம். எப்படி இருந்தீங்க? இறந்து போனவர் ரொம்ப சோகமாக இருந்தாரா, இல்லை அழுதுட்டு இருந்தாரா, அவர் எதுவும் கவலையாக இருந்தாரா, சேடாக இருந்தாரான்னு கேட்குறப்போ, இல்லை நாங்கள் 3 பேருமே ஜாலியாக தான் இருந்தோம், சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்படின்னொன்னே, இன்றைக்கி ராத்திரி பூரா எல்லாம் விளையாண்டோம், கேரம் போர்டு விளையாண்டோம், செஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம், டின்னர் சாப்பிட்டோம், ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுக்கு அவ்வளோ சிரிச்சிங்க, அப்படி என்ன பேசுனீங்கன்னு, ஒரு ஆக்டரை பற்றி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஆக்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்கள பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவரை ஆக்டர் வம்பிழுத்துட்டு இருந்தோம், கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். அதில் வந்து அவனுக்கு மட்டும், இறந்து போனவனுக்கு மட்டும்தான் அந்த ஆக்டர் பிடிக்கும், எங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிக்காது, அதனால் நாங்கள் வம்பிழுத்துட்டு இருந்தோம். அவ்வளோதான் நடந்துச்சு, வேறு ஒன்றும். அதை வம்பிழுத்து சிரிச்சிட்டு இருந்தோம், கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்துடுது. ஸோ இந்த 2 பேர் தான் வந்து கோவத்தில் கீழே இருக்கிறவங்கள கொலை பண்ணிட்டாங்க, ஒருத்தன் ஓடி போயிட்டான், ஒருத்தன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் இப்படி யோசித்து பார்க்குறாரு, அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறாரு, வேறு எதுவும் திங்ஸ் இருக்கான்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இந்த 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. கேட்குறாரு, இந்த 3 மெம்பர்ஸ் நீங்கள் தான் இந்த 3 மெம்பர்ஸா அப்படின்னா, ஆமாங்க சார், நாங்கள் அன்றைக்கி கூட ஃபோட்டோ எடுத்துருக்கோம், இந்த பாருங்கன்னு சொல்லி செல்ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இந்த 3 பேரும் நாங்கள் பாருங்கள், நீங்கள் 3 பேரும் ஜாலியாக இருந்தோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து அடிச்சுக்கிறோம், 2வது ஃபோட்டோவில் வந்து பூரி சாப்பிட்டுருக்கோம், 3வது ஃபோட்டோவில் வந்து சிரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது ஃபோட்டோவில் எல்லாம் கையெடுத்து கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல, டெல்லிக்கு போனவன் கொலை பண்ணானா இல்லை இங்கே இருக்கிறவன் கொலை பண்ணானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ தான் வந்து என்ன பண்ணார், அந்த டிடெக்டிவ் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், யார் கொலைகாரங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டிட்டார். ஸோ நாங்களும் அதை நிப்பாட்டுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்கள் பார்ப்போம், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம், குட்டி டிடெக்டிவ்ஸ் யாராவது இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். சரியா? ஸோ டைத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், ரவுண்டு டைம் பார்த்துருக்குறோம், இன்னும் நிறைய இருக்குது டயத்தில். இது நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா தான் அடுத்த டயத்தை பார்க்க முடியும். ஸோ யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லலை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லலாம் கூட பரவாயில்ல, 3rd 4th 5th டயத்தை அடிக்கடி சொல்லி பாருங்கள், கிளாக்கை பாருங்கள். டவுட் இருந்தாலும் திருப்பி இன்னொரு டைம் நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது வந்து உங்களுக்காக இது காமனான விஷயம். இந்த டிடெக்டிவையும் கண்டுபிடிங்க, யார் வந்து கல்பிரிட், யார் வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இருந்தால் நீங்கள் ஸ்கூல் வேறு மாதிரி இருக்கும், எவ்வளோ ஸ்வீட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும், நிறைய கேக்ஸு, எங்களால் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அவ்வளோ கேக்ஸு, அவ்வளோ விஷஸ்ஸு. பார்த்திங்கன்னா நியூ இயரும் சேர்ந்து வரும்பா, இன்னையோட ஸ்கூல் முடிஞ்சிருக்கும், ஸ்கூல் இருந்திருந்தால் இன்றைக்கி 23rd of December. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அண்டு விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஹாலிடே போய் எல்லா கிளாஸுக்கும் கற்றுவீங்க. ஒரு 30 minutes உங்களுக்கு அலாட் பண்ணிடுவோம். இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸாம் வேறு இருக்கும், ட்ராயிங் எக்ஸாம் வேறு இருந்திருக்கும், அதை வேகமாக முடிச்சுட்டு லஞ்ச் ஹவர்லேயே முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நீங்களே க்ரீட்டிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே கிளாஸ்க்கு போய் விஷ் பண்ணுவீங்க. எங்களோட பயமெல்லாம் படிக்கட்டில் விழுந்துருவீங்களோ, ஓடுறப்ப இடிச்சுக்குவீங்களோ, மண்டையை உடச்சிக்குவீங்களோ அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமில் இருப்பீங்க. அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாகவே முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணிடுவோம், யார் எங்கே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணுன்றது. இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகும், அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வரும், இந்த பக்கம் பல்லவன் போச்சுன்னா அந்த பக்கம் வைகை வரும், இந்த பக்கம் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இப்படி மோதிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா கிளாஸ்லேயும் போய் எல்லோரையும் விஷ் பண்ணுவீங்க. இப்போ அந்த இது இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்கள். நியூ இயருக்கு நாங்கள் பின்னாடி வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம், கேக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். இந்த கிளாக் பாருங்கள், இன்னும் கிளாக்கு நிறைய இருக்குது, பிட்டாக நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். சரியா? விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.